பாண்டியன் ஸ்டோர் அப்கமிங் எபிசோடில் இங்கே பாண்டியன் சக்திவேல்கிட்ட சண்டையை போட்டுறாரு. சக்திவேல் முத்துவேலும் சேர்ந்து பேசும்போது ரொம்ப தில்லாக பேசுகிறாரு. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுங்கடா, இந்த ஊரில் என்ன மாதிரி பிள்ளைங்களை யாரும் வளர்த்துருக்க முடியாது. அதுலேயும் என் பிள்ளை கதிர் ரொம்ப ரொம்ப யோக்கியன். அவன் எந்த பொண்ணுகளையும் தப்பான கண்ணோட்டத்தில் கூட பார்க்க மாட்டான். அப்படி இருக்கும்போது என் புள்ள பொண்ணை கடத்திட்டானா? பேசுங்கடா. பேசுகிற வாயும் இப்படி யோசிக்கிற ஆளுங்களையும் இந்த பாண்டியன் சும்மா விட்டதில்லை. கண்டிப்பாக என் புள்ள அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு ஆபத்தையும் ஏற்படுத்தலை, எந்த ஒரு களங்கத்தையும் ஏற்படுத்தலை. என் புல் நல்லவன் அப்படிங்கிறத நான் நிரூபிப்பேன். நிரூபித்து நானே என் பிள்ளையை இங்கே அழைச்சிட்டு வருவேன். அப்போ தெரியும்டா இந்த பாண்டியனும் பாண்டியன் குடும்பமும் எப்படியாப்பட்ட ஆளுங்கன்னு உங்களுக்கு அப்போ தான் புரியும் அப்படின்னு பாண்டியன் ரொம்ப கோபமாக உள்ளே போயிறாரு. இங்கே அப்போது தங்கமயிலுக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. பாக்கியம் கால் பண்ணுறதை பார்த்த தங்கமயில், அம்மா ஏன் இப்போ கால் பண்ணுறாங்க, நாம் அப்புறமா பேசுவோம், வீட்டில் வேறு ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு இங்கே தங்கமயில் ஃபோனை சைனில் போட்டு வச்சிடுறாங்க. ராஜுக்கு இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ராஜை கூப்பிட்டு கோமதி திட்டுறாங்க. ராஜு, உங்கள் மாமா தான் கோவத்தில் பேசிகிட்டு இருக்காரு. நீ நடி ஊடால போயிட்டு இந்த மாதிரி கதிர் எப்படியா படம் தெரியுமா, அன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா, என்னை யார் கடத்தினா தெரியுமா, அப்படி இப்படின்னு பேசுகிறேன். ராஜு, நல்லா புரிஞ்சுக்கோ. இங்கே பாரு, நீ என்னமோ ஹீரோயின் மாதிரி நான் நல்லவன்னு நிரூபிக்கிறதுக்கு நீ மட்டும் போய் இந்த உண்மையை சொன்னன்னு வச்சுக்கேன், இதில் யாரால் மாட்டோம் தெரியுமா? திருச்செந்தூரில் உங்களுக்கு என்ன வேலைன்னு உங்கள் மாமா முதல்ல என்ன தான் கேட்பாரு. அப்போது கோமதி, நீ இந்த உண்மையை மறைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி என்னை உங்கள் மாமா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவார் ராஜு. இதில் நான், மீனா, கதிர்னு எல்லாருமே மாட்டிப்போம். உண்மையை சொன்ன ஒரு காரணத்துக்காக உங்கள் மாமா உன்னை மன்னிச்சிடுவார். ஆனால் உண்மையை மறைச்ச காரணத்துக்காக எங்களை அதோட இங்கேயே சமாதி கட்டிடுவாராச்சு. அதனால் நீ உணர்ச்சி வசப்பட்டு கதிர் நல்லவன் என்ன நினச்சி தெரியுமா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி நீ நல்லவள ஆகிறதுக்கு எங்களை உங்கள் மாமாட்ட கோத்து விட்டுறாராச்சு. திரும்ப சொல்கிறேன், இதுவே கடைசியாக இருக்கட்டும். அதை மறந்துடு, அதை ஞாபகமே வச்சுக்காத. அதை மறந்துட்டு நீ எப்போதும் போல இருக்க வழியை பாரு ராஜு, அதுதான் உனக்கும் எங்களுக்கும் நல்லது அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. இங்கே ராஜ் சொல்கிறாங்க, ஐயோ அத்தை, அது ஏதோ டென்ஷனில் பேசிட்டேன் அத்தை, விடுங்க அத்தை. இப்போது அவரை எப்படித்த வெளியே கொண்டு வர்றது அப்படின்னு ராஜு கேட்குறாங்க. உடனே கோமதி, மாமா போகிறாங்க ராஜு, மாமா போய் ஏதாவது பண்ணி கொண்டு வருவார் இரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பாண்டியனுக்கு காஃபி போட்டு எடுத்து வராங்க. காஃபியை போட்டு கொண்டாந்து கொடுத்து, ஏங்க பையன் வேறு அங்கே இருக்காங்க, போலீஸ்காரங்க அடிக்க எதுவும் போகிறாங்கங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஏன் கோமதி, நான் அவனுக்கு என்ன பண்ணலை, அவன் தானே வீம்பு பிடிச்சிக்கிட்டு நான் வேலைக்கு போவேன், காலேஜ் ஃபீஸ் கட்டுவேன்னு சொல்லி வீம்புக்குன்னு வேலைக்கு போனான். இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து மாட்டியிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல கோமதி அப்படின்னு சொல்ல, ஏங்க போயிட்டு ஏதாவது வக்கீலை பார்த்து அவனை போய் என்ன பண்ணலான்னு மூவ் பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லவும், பாண்டியனும் சரி கோமதி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இந்த பக்கம் பார்த்தா போலீஸ்காரங்க கதிரை கட்டி வச்சு பயங்கரமாக அடிக்கிறாங்க. உண்மையை சொல்ல போறியா இல்லை அடி வாங்கி சாக போறியா? அந்த பொண்ணை எங்கடா வச்சுருக்க? அந்த பொண்ணு மட்டும் கிடைக்கலாம், கண்டிப்பாக நீ இந்த செல்லை விட்டு உயிரோட போக முடியாது, பிணமாக தான் போவ. அப்படி நீ செத்துட்டா கூட இந்த கேஸை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும். உன்ன மாதிரி நான் பல பேரை பார்த்துட்டேன்டா. உங்களுக்கெல்லாம் பொண்ணுங்கன்னா அவ்வளோ விளையாட்டாக போச்சா அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் பயங்கரமாக அடிக்கிறாரு. கதிர் சொல்கிறான், சார் நான் சொல்கிறது கேளுங்க, நீங்கள் என்ன இன்னும் எவ்வளோ வரலாம் அடிங்க, வாங்கிக்கிறேன், என்ன வேணும் பேசுங்க கேட்டுக்கிறேன். ஆனால் அந்த பொண்ணு நான் கடத்தலை, அந்த 2 பொறுக்கி பசங்க தான் கடத்திட்டு போயிருக்கானுங்க சார். அவனுங்க நான் இருக்கும்போதே காரில் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணானுங்க சார். அதனால தான் அவங்கள அங்கேயே கழட்டி விட்டுட்டு அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்தேன். இப்போது அந்த பொண்ணு அவங்கள்ட்ட தனியாக மாட்டியிருக்கா சார். அந்த பொண்ணை என்ன வேணும் பண்ணுவாங்க சார். எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா சார். அதனால தான் சார் சொல்கிறேன், தயவு செஞ்சு அந்த பொண்ணை கண்டுபிடிக்க வழியாக பாருங்கள் சார். நான் நேரம் போக போக எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். பாவம் சார் அந்த பொண்ணு. கடைசியில் அங்கேருந்து காப்பாற்றிட்டு வந்து இங்கே கோட்டை விட்டுட்டேன் சார். நான் பண்ண ஒரே தப்பு, அந்த பொண்ணுடைய எதிர்காலத்தை மனசில் வச்சு தான் சார் நான் அந்த பொண்ணை தெரு மூலையில் இறக்கி விட்டு வந்தேன். இல்லைனா கொண்டு போய் வீட்டில் இறக்கி விட்டுருப்பேன் சார். அந்த பொண்ணுக்காக தான் சார் அப்படி பண்ணேன். ப்ளீஸ் சார் நான் சொல்கிறத கேளுங்க சார் அப்படின்னு சொல்ல, என்னடா என்ன நீ சொல்கிற எல்லாத்தையும் கேட்குறதுக்கு நாங்கள் என்ன முட்டா பசங்களா? போலீஸ்காரனுக்கு நீ ஆர்டர் போறியா, நாங்கள் என்ன போகிறோன்னு சொல்லிட்டு
உண்மையை சொல்டா, அந்த பொண்ணை எங்கே கடத்தி வச்சிருக்க அப்படின்னு போலீஸ்காரங்க திரும்பவும் அடிக்கிறாங்க. கதிர் சொல்கிறாரு, ஐயோ சார், நான் சொல்கிறது ஏன் கேட்க மாட்டீங்க? நான் தான் உண்மையை சொல்கிறேனே சார், திரும்ப திரும்ப ஏன் சார் அப்படியே பண்ணுறீங்க? சார் நீங்கள் எவ்வளோ வேணால் அடிங்க சார், அடித்து கொல்லுங்க சார், ஒன்றையும் எனக்காக பண்ணுங்கள் சார். அந்த பொண்ணுடைய வீட்டு தெரு முனையில் இருக்கிற ஏதோ ஒரு சிசிடிவி கேமரா போய் செக் பண்ணுங்கள் சார். நான் நைட்டு கொண்டு போய் அந்த பொண்ணை இறக்கி விட்டு வந்தது உங்களுக்கு நல்லாவே புரியும் சார். அதோட அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சலாம் சார். அந்த ஏரியாவே கொஞ்சம் விஐபி ஏரியா தான் சார். அங்கே எல்லா பக்கமும் கேமரா இருக்குது சார். நான் இங்கே தான் சார் இருக்கேன். நீங்கள் போய் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள் சார். செக் பண்ணிட்டு வந்து நான் சொன்னது பொய்ன்னு உங்களுக்கு புரிஞ்சதுன்னா அப்போ நீங்கள் என்ன வேணும் பண்ணுங்கள் சார் அப்படின்னு இங்கே கதிர் கடந்து கெஞ்சுறான். ஒரு பக்கம் இங்கே தங்கமயிலுக்கு திரும்பவும் பாக்கிய கால் பண்ணுறாங்க. தங்கமயில் ஃபோன் எடுக்கிறாங்க. ஐயோ அம்மா, ஏம்மா அடிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு தங்கமயில் கேட்க இங்கே பாக்கிய சொல்கிறாங்க, ஏ தங்கமயில், உங்கள் வீட்டு என்னடி ஆச்சு? ஏதோ அந்த கதிர் இருக்கானே கடைசி பையன், அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சான், நம்ம எய்த்து விட்டு அக்கா சொன்னிச்சு அப்படின்னு சொல்ல, ஓ அங்கே வரைக்கும் விஷயம் வந்துடுச்சா அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. ஏ தங்கமயில், நீ தான் சொல்ல மாட்ட, விஷயம் இங்கே வந்துடுச்சு, அதான் நானாச்சும் ஃபோன் பண்ணிச்சு கேட்குறேன், என்னாச்சுடி அப்படின்னு சொல்ல, மயில் ஒன்று, ஆமாம்மா ஆமாம் கதிர் ஏதோ ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிட்டான்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா, ஏய் என்னடி, ஏற்கனவே ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிருந்தானே கிளம்பி வச்சிங்க, இப்போ என்னடி அடுத்த பொண்ணு அப்படின்னு சொல்ல, அம்மா நீ வேற ஏம்மா, அவன் அப்போல்லாம் பண்ணியிருக்க மாட்டாமா, இது ஏதோ சந்தேகத்தில் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க அவ்வளோதான் அப்படின்னு மயில் சொல்ல, சரி சரி அதாண்டி என்னாச்சு கேட்கலாமேன்னு அடித்தேன் உனக்கு அப்படின்னு சொல்ல, ஏம்மா நீ ஏற்கனவே சொன்ன பொய்யில் நான் இங்கே ஒரு நாள் தினம் செத்துட்ருக்கேம்மா, ஏதோ இப்போ அந்த கதிர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கறனால யாரும் அதை பற்றி கண்டுக்காமல் இருக்காங்க, இப்போது நாளைக்கே கதிர் மேலே தப்பு இல்லைன்னு கண்டிப்பாக வந்துடுவாம்மா, வந்துட்டா என் நிலைமை என்னத்துக்குமா ஆகுறது அப்படின்னு சொல்ல, ஏ என்னத்துக்கு நீ இப்போ புலம்பிகிட்ருக்க அப்படின்னு இங்கே பாக்கியா கேட்குறாங்க. என்னத்துக்கா, ஏம்மா உனக்கு எதுவும் தெரியாதாப்போ? ஆ நீ பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரு அப்படின்னு ஒரு பொய்யை சொன்ன, இங்கே இருக்கவங்க எல்லோரும் வீட்டில் தான் வேலை இல்லையே, நீ வேலைக்கு போனேன், என் புருஷனும் அவங்க அப்பா சொன்னான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்ருக்காரு, இப்போ அந்த ஸ்கூலில் 2 நாள் கழித்து வர சொல்லியிருக்காங்க, அதுவும் வரும்போது சர்டிஃபிகேட்டோடு வரும்னு சொல்லியிருக்காங்கம்மா, நான் என்கிட்ட என்னம்மா சர்டிஃபிகேட் இருக்குது, அதுவும் இல்லாமல் எனக்கு என்னம்மா தெரியும், நானே ஒரு அரைக்குறை, நான் போய் என்னம்மா வேலை பார்க்க போகிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, ஒரே மண்டை டார்ச்சலாக இருக்குது, ஏதோ இப்போ கதிரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு என்னை பற்றி யாரும் கண்டுக்காமல் இருக்காங்க, நானும் அதனால் சந்தோஷமாக போயிட்டுருக்கேன், என்னதான் வெளியில் சந்தோஷமாக சிரித்து பேசினாலும் உள்ளுக்குள்ளே அந்த பயம் போய்கிட்டே இருக்குமா, என்ன ஆகுமோன்னு தெரிலம்மா, கதிர் மட்டும் நாளைக்கு வந்ததுக்கப்புறம் தங்கமயில வேலைக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னால் போனவனா சர்டிஃபிகேட் கேட்பான், சர்டிஃபிகேட்னா என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறது, அப்படியே எதுனா ஒன்று டூப்ளிகேட்டாக ரெடி பண்ணி கொடுத்தாலும் எனக்கு என்ன தெரியும், என்னத்தை பாடம் நடத்த போகிறேன், எனக்கு அதுவே பெரிய டென்ஷனாக இருக்குமா, தலைவலியாக இருக்குமா அப்படின்னு இங்கே தங்கமயில் புலம்புறாங்க. உடனே பாக்கியா சொல்கிறாங்க, ஏ தங்கமயில் சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காதடி, அதுக்கும் அம்மா எதனாலும் வழி பண்ணுறேன், ஃபஸ்ட்டு அந்த கதிர் வெளியே வரட்டும், அது வரைக்கும் ஒன்று யாரும் வேலைக்கு ஏன் போகணுன்னு கேட்க மாட்டாங்க, கதிர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன், அதை சொன்னா அப்புறம் அவனை யாரும் வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்னம்மா இப்போ என்ன புதுசாக போய் யோசிச்சு வச்சுருக்க அப்படின்னு சொல்ல, ஏய் என்னடி, அவன் கல்யாணம் பண்ண 1000 போய் சொல்லிவிட்டு ஜாலி சுற்றிட்டு இருக்கான், நீ என்னமோ நான் அம்மா ஒரு 4 போய் சொன்னேன், அந்த 4 போய் என்னமோ 4 மூட்டையை நினச்சிக்கிட்டு நீ பயந்து கிடக்குற, ஏய் கம்முன்னு போய் இருடி, நான் பார்த்துக்கிறேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி அங்கேயே ஃபோன் வச்சுறாங்க. தங்கமயிலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அம்மா வேற அடுக்கடுக்காக பொய்ய சொல்லி இப்போ என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க போல் அப்படின்னு இங்கே பயந்து போயிருக்காங்க. இங்கே கதிர் சொன்னதை கேட்டு போலீஸும் அதே மாதிரி அந்த தெருமுனையில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. விசாரிச்சுட்டு செக் பண்ணி பார்க்கும்போது கதிர் அந்த பொண்ணை இறக்கி விட்டு போனது கேமராவில் பதிவாக இருக்குது. அதை பார்த்தோன்னே ஏட்டு சொல்கிறாங்க, சார் அந்த பையன் சொன்னது உண்மை தான் போல சார் அப்படின்னு சொல்ல, ஆமாய்யா அந்த பையன் சொன்னது உண்மை தான் போல, இறக்கி விட்டுட்டு போயிட்டான், அப்போது இந்த பொண்ணை யார் கடத்திருப்பா அப்படின்னு சொல்லி போலீஸ் யோசிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இன்னொரு கார் போகிறதா பார்க்குறாங்க. அப்போது அந்த கார் தான் இந்த பொண்ணை கடத்திருக்கணும். உடனே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, ஏட்ட அந்த நம்பர் நோட் பண்ணிக்கங்க, அந்த கார் யாருது என்னென்னு விசாரித்து முதல்ல கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி விசாரித்து பார்க்கும்போது கடைசியில் அந்த பொண்ணை கடத்திருக்கிறது அந்த 2 பொறுக்கி பசங்க தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சி அந்த பொண்ணையும் அழைச்சிட்டு வந்து பார்த்தா தான் சொல்கிறாங்க அந்த பொண்ணு. ஸோ கதிர் சொன்ன எல்லாத்தையுமே அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அதை கேட்டு இன்ஸ்பெக்டருக்கு அப்போ தான் புரியுது, ஸோ இந்த பையன் நல்ல பையன்தான், அந்த குடும்பம் நல்ல குடும்பம் தான்,
நாம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் கதிர்கிட்ட சாரி கேட்டுட்டு கதிரையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணோட அப்பாவும் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. என்னை மன்னிச்சு தம்பி, உன் கூட தான் அமுச்சு வச்சேன். திரும்ப என் பொண்ணு வரலன்னு சொல்லி பயத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ண தெரியாமல் ஓமலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் தம்பி, என்னை மன்னிச்சு தம்பி அப்படின்னு சொல்லும்போது கதிர் ஒன்று பரவாயில்ல ஐயா, யாருக்கா இருந்தாலும் இருக்கிறது தானே, பொண்ணை காணணும் நீங்கள் ஆத்திரத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ என் கெட்ட நேரம் இப்படி நடக்கணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் அங்கேருந்து கிளம்பி பொறுமையாக வீட்டுக்கும் போகிறான்.